வணக்கம். நான் ரஞ்சனி கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய காய்ச்சமரம் அப்படின்ற சிறுகதை. வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். நிம்மாண்டி நாயக்கர் ரொம்ப பெரிய குடும்பஸ்தர். 80 ஏக்கர்ல கரிசக்காடு இருக்கு. 4 சோடி கறவை மாடு, உழவு மாடு, தொழுவம் நிறைய கால்நடைங்க, நெஞ்ச வெள்ளாம நிலங்க, பூர்வீக வீடை தவிர்த்து இன்னும் 3 வீடு இருக்கு அவருக்கு. நிம்மாண்டி நாயக்கரோட மனைவி பேரக்கா. இவர்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைக. 4 ஆம்பளை பிள்ளைக, 4 பொம்பளை பிள்ளைக. பொம்பளை பிள்ளைக 4 பேரையும் நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 4 ஆம்பளை பிள்ளைகளுக்கும் நல்ல இடமா பார்த்து பொண்ணு எடுத்து கல்யாணமும் முடிச்சுட்டாங்க. நிம்மாண்டு நாயக்கருக்கும் பேரக்காளுக்கும் தங்களோட பிள்ளைக மேல கொல்ல பிரியம் உண்டு. பேரக்கா வாக்கப்பட்டு வரும்போது 100 பவுன் நகை போட்டு வந்தா. அந்த காலத்திலே 100 பவுன்னா சும்மாவா? பொண்ணுங்களுக்கு போட்டதை போக மீதி பேர பிள்ளைகளுக்கும் போட்டு முடிச்சாச்சு. நாளடைவுல சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க பசங்களுக்கு உருவாகுது. நேரடியா அப்பா கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்கல. இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்றது நிம்மாண்டு நாயக்கருக்கு தெரிய வருது. ஒரு நாள் பருத்தி காட்டுக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது நிம்மாண்டு நாயக்கருக்கும் பேராக்காளுக்கும் அலுப்பு தாங்க முடியல. சரி, ஒரு மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு 2 பேரும் அங்க உட்காடுறாங்க. அப்ப நாயக்கரு பேரக்காளை பார்த்து, பேரக்கா, பிள்ளைகள்லாம் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. உன் காதில் எதுவும் விழுந்துச்சா? நீ என்னடி சொல்ற அப்படின்னு கேட்டாரு நாயக்கர். இதுல என்ன இருக்கு? எப்ப இருந்தாலும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிற பாரம் தானே, பிரிச்சு கொடுத்துட வேண்டியதுதான். நமக்கும் வயசாயிட்டே இருக்கு. கிருஷ்ணா ராமான் உட்காந்து சாப்பிட வேண்டிய காலத்துல ஏன் இப்படி லோன்னு அலையணும் அப்படின்னா பேரக்கா. பேரக்கா சொன்னோன அப்பல்லையது மறுநாளே தன்னோட 4 பசங்களையும் வர சொன்னாரு நாயக்கர். தன்னோட மகன்கள்கிட்ட, அப்பா, சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துடலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அவங்களும் சரிப்பா அப்படின்னு தலையாட்டி வச்சாங்க. சரிப்பா, அப்போ ஒரு மத்தியஸ்தரை பார்த்து அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாரு நாயக்கர். மகன்கள் எல்லாம், நீங்களா பார்த்து என்ன பிரிச்சு கொடுத்தாலும் சரிதான்ப்பா, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமியப்பா நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க பசங்க. அப்படி இல்லடா கோட்டிப்பாய பிள்ளைகளா, பாகம் பிரிக்கிறது அப்படின்னாலே மத்தியஸ்தர் ஒருத்தர் வேணும், போய் யாரையாவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு நாயக்கர். பசங்க 4 பேரும் போய் பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கரை கூட்டிட்டு வந்தாங்க. கந்தசாமி நாயக்கர் பெரிய மனுஷரு, 4 இடம் போய் வரவர். அவர் எல்லாருக்குமே பொதுவானவர், விவரம் தெரிஞ்சவர். கந்தசாமி வந்தாரு. வாங்க பாரப்பட்டி மாப்பிள்ள அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாரு நிம்மாண்டு நாயக்கர். பேரக்கா பாரப்பட்டியாருக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நிம்மாண்டு நாயக்கர் மெல்ல பிள்ளைகளோட ஆசைய பாரப்பட்டியார்கிட்ட சொன்னாங்க. என்னைக்கு இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்து தானே, செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னாரு பாரப்பட்டியாரும். வீட்டுல இருந்த பருத்தி வத்தல்லேந்து கால்நடைங்க, நஞ்ச புஞ்ச எல்லாமே 4 பாகமா பிரிக்கப்பட்டுச்சு. பிரிச்சத பசங்கள்கிட்ட சொல்லி சரியா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. பசங்களும் தன்னோட மனைவிகள்கிட்ட போய் கலந்தாலோசிச்சுட்டு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 பாகமா பிரிக்கப்பட்ட சொத்தை துண்டு சீட்ல எழுதி சுருட்டி பாரப்பட்டியாரு குலுக்கி போட்டாரு. இளைய மக முதல்ல வந்து ஒரு சீட்டை எடுத்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஒரு சீட்டை எடுத்தாங்க. சீட்டை எடுத்தவங்களுக்கு அதில் எழுதப்பட்டிருக்க சொத்து சேரும். இதுல 4 வீடும் ஒவ்வொருத்தருக்கும் பிரிக்கப்பட்டுச்சு. எல்லா வீட்லயும் சில வசதிகளும் இருந்துச்சு, வசதி குறைவும் இருந்துச்சு. மூத்தவனுக்கு பூர்வீக வீடு கிடைச்சது. அண்ணன் யோகக்காரன் அப்படின்னு தம்பிகளுக்கு வயிறு எரிச்சல் ஆரம்பிச்சது. பிரிவினை நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு பாரப்பட்டி நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துலதான் நிம்மாண்டி நாயக்கர் விறுவிறுன்னு பூர்வீக வீட்டுக்குள்ள போனாரு. திரும்பி வரும்போது ஒரு பானையை தூக்கிட்டு வந்தாரு. பாரப்பட்டி கந்தசாமி முன்னாடி அந்த பானைய கவுத்தாரு. கிடுகிடுன்னு எல்லா காசுகளும் கீழே கொட்டுச்சு. எல்லாம் வெள்ளி காசுக, ஆங்கிலேய காலத்துல வாங்கினது. இந்த காலத்துல 12 வெள்ளி காசுக்கு 1 பவுன் தங்கம் வாங்கலாம். மொத்தம் 2000 வெள்ளி காசு இருந்தது. அதையும் 4ஆ பிரிச்சு பசங்களுக்கு சந்தோஷமா கொடுத்தாரு நிம்மாண்டு நாயக்கர். பசங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கும் போது நிம்மாண்டு நாயக்கரோட முகத்தை பார்த்திருக்கணுமே, மனுஷனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம அப்பா மாதிரி வேற யாரு பிள்ளைகளுக்கு இப்படி சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. இல்லாத கிழவரு, இன்னும் எம்புட்டு காசு எங்கெங்க புதைச்சு வச்சிருக்காரோ அப்படின்னு பேசினாங்க மருமக மாறுங்க. பாரப்பட்டி கவலைப்பட்டாரு. இப்ப ஏன் இந்த கிழவரு இப்படிலாம் பண்றாரு? பசங்களுக்கு எல்லா சொத்தையும் பிரிச்சு கொடுத்தாச்சு, இந்த காசையாவது தனக்குன்னு வச்சுக்கலாமே, நாளைக்கு எதுவும் நோய்வாய்ப்பட்டா இல்ல தங்களோட சாவு செலவுக்காவது இதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு யோசிச்சாரு பாரப்பட்டியாரு. தான் கையில எதையும் வச்சுக்காம இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாரு பாரப்பட்டியாரு. நிம்மாண்டி நாயக்கரு பாரப்பட்டியார பார்த்து சொன்னாரு, இத்தனை நாளா பிள்ளைங்க என் கையை எதிர்பார்த்து இருந்தாங்க, இனிமே பிள்ளைங்க கையை எதிர்பார்த்து நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நிம்மாண்டு நாயக்கர் பிள்ளைகளை பார்த்து, பாருங்கப்பா, எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க கிட்ட இருக்கிறது உங்க அம்மாவோட கம்மலும் என் இடுப்புல உள்ள வெள்ளி அரணா கொடி மட்டும்தான். இனி எங்களுக்குன்னு 3 வேளை கஞ்சி, கட்டிக்கிறதுக்கு துணிமணி,
தலையில தேய்க்கிறதுக்கு என்ன, இதை மட்டும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நிம்மாண்டு நாயக்கர். நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்காலும் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மகன் வீட்டுல இருக்கிறது அப்படின்னு முடிவாச்சு. மாசம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வீட்லயும் நல்ல கவனிப்பு. நாளாக நாளாக தான் நிலைமை மோசமாச்சு. 3 வேளை சாப்பாடு 2 வேளையாச்சு, 2 வேளை காப்பி 1 வேளையாச்சு. பேரக்கா ஆசையா போடுற வெற்றிலையும் நின்னு போச்சு. அடுத்தடுத்த மாசங்கள்ல தலைக்கு தைக்கிறதுக்கு எண்ணெய் நிறுத்தப்பட்டுச்சு, மாத்து துணியும் குறைஞ்சு போச்சு. வயசானவங்க 2 பேரும் இழைச்சு போயிட்டாங்க, கந்தல் துணி மாதிரி ஆயிருந்தாங்க. தலையில எண்ணெய் தைக்காதனால தலையெல்லாம் பிசு பிசுன்னு போயிருந்தது. தாங்க முடியாம பேரக்கா ஊர்க்குளத்துக்கு போய் களிமண்ணை எடுத்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா. அன்னைக்குன்னு பார்த்து சின்ன மக தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பாக்குறதுக்காக வந்திருந்தா. அப்பா அம்மாவோட நிலைமைய பார்த்து கோபப்பட்டு அண்ணனையும் அன்னிகளையும் திட்டி தீத்தா. நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்காலும் குனிஞ்ச தலை நிமிராம கண்ணீர் சிந்திட்டு இருந்தாங்க. தன்னோட வந்துடுங்கன்னு அப்பா அம்மாவை மக கூப்பிட்டா. சம்பந்தக்காரவங்க வீட்டுக்கு வர்றது நல்லதில்லம்மா அப்படின்னு சொல்லி நீ நல்லா இரு அப்படின்னு அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு இரவு நிம்மாண்டு நாயக்கருக்கும் பேரக்காளுக்கும் தூக்கமே வரல. தங்களோட ஆதரவில்லாத நிலைமையை நினைச்சு கண்ணீர் சிந்தினாங்க. பேரக்கா மெதுவா நிம்மாண்டு நாயக்கர் காதுல நம்ம எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்னு கேட்டா. அவருக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சிருந்தாங்க. 2 நாள் கழிச்சு அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு நடுமக வந்திருந்தா. அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தா. பெற்றோர்களோட நிலைமைய பார்த்து கண்ணீர் வடிச்சா. கையில வச்சுக்கோங்கன்னு கொஞ்சோண்டு காசு கொடுத்தா. ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சிருந்தவங்களுக்கு மகள் கொடுத்த காசு உதவியா இருந்தது. ஒரு நாள் அதிகாலை எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு புறப்பட்டு கோவில்பட்டிக்கு புறப்பட்டாங்க. தெரிஞ்சவங்க யார் கண்ணிலையும் படாம பயந்து பயந்து நடந்து வந்தாங்க. கம்மலையும் வெள்ளி அருணா கொடியையும் வித்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரயில் ஏறி மதுரைக்கு புறப்பட்டாங்க. எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ரயில்ல ஒரு குழந்தையோட குடும்பம் இருந்தது. அவங்க ராமேஸ்வரத்துக்கு போறதா இருந்தது. அவங்களோட சேர்ந்து நம்மளும் ராமேஸ்வரம் போலான்னு முடிவெடுத்தாங்க. பேரக்கால குலுக்கி குலுக்கி தாளாட்டுச்சு. பேரக்கா தூங்கியே போனா. எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த பொண்ணு, அவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நிம்மாண்டு நாயக்கர் கலங்கி போனாரு. அவங்க காணாம போனது முதல்ல ஊர்க்காரங்களுக்கு தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கே தெரிஞ்சது. பிள்ளைங்க மனசு தாங்காம ஊர் முழுக்க தேடி பார்த்தாங்க. மருமகள்ங்க இங்கேதான் எங்கேயாவது போயிருப்பாங்க விடுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க. பிள்ளைங்க ஊர் முழுக்க தேடி அலைஞ்சாங்க, ஒரு தகவலும் கிடைக்கல. ஆண்டு நாயக்கரும் பேராக்காலும் போய் இதோட 4-5 வருஷம் ஆச்சு. ஊரும் மறந்து போச்சு. ஒரு நாள் பாரப்பட்டி கந்தசாமி நேத்திக்கடன் செலுத்த ராமேஸ்வரம் போனாரு. கோயிலுக்கு போய் சாமி கும்புறதுக்கு உள்ள நுழைஞ்சாரு. வழியில 2 பக்கமும் பிச்சைக்காரங்க உட்காந்துருந்தாங்க. எதர்ச்சையா பாரப்பட்டி கந்தசாமி திரும்பி பார்த்தாரு. திகைச்சு போனாரு. எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு கவனிச்சு பதறி போனாரு. நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்காலும் உட்காந்துருந்தாங்க. பாரப்பட்டியாரு தாங்க முடியாம தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாரு. நிம்மாண்டு நாயக்கரும் பேராக்காலும் அழவே இல்லை. அவங்க கண்லேந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. நாயக்கரு பாரப்பட்டி கந்தசாமிய யாரையோ பாக்குறது போல பார்த்தாரு. பேராக்காலுக்கு பாரப்பட்டிய அடையாளம் தெரிஞ்சது. வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசினாங்க. என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நிறைவடைந்தது. கதையோட முடிவு மனசை கனத்து போக வைக்குது இல்ல? கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.